சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் தொல்லியல் அகழாய்வின் மூலம் மதுரையை ஒட்டிய பெரிய நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சிவகங்கை மாவட்ட எல்லையில் உள்ள கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வில் ஏராளமான தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து வருகின்றன. அரிய வகையான சங்ககால பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்த நிலையில் 40 ஆண்டுகளுக்கு முன்பே கீழடியில் சங்ககால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைத்ததாக கூறுகிறார் வரலாற்று ஆசிரியர் பாலசுப்ரமணி. ஒரு மாணவன் 1974 எங்கள் வீட்டிலே கிணறு தோண்டுகிறார்கள். அதிலே சில பொருட்கள் கிடைத்திருக்கின்றன, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்ல நான் போய் பார்த்தேன். பார்க்கிற போது அங்கே ஒரு டெரகோட்டா மனித உருவம், கழுத்தோடு கூடிய ஒரு உருவமும், ஒரு காசு, ராஜராஜ சோழனுடைய காசு ஒன்றும், ஒரு கருப்பு பீடு ஒன்றும், கருப்பு சிவப்பு பானை ஓடுகளாலான ஒரு குவளை, ஒரு சிறு பானை, சில ஓடுகள், 6 செங்கற்கள் கிடைத்தன. அவற்றை எடுத்துக்கொண்டு வந்து பள்ளிக்கூடத்திலே வைத்திருந்தேன். அன்று முதல் கீழடியில் தொல்லியல் அகழ்வாய்வு நடத்த பாலசுப்ரமணி பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார். கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வின் மூலம் மதுரையை ஒட்டி பெரிய நகரம் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இதுவரையிலும் இது மாதிரியான மக்கள் வாழ்விட பகுதி தமிழகத்தில் எடுக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன்னாலே வீடு கட்டியிருந்தார்களா என்பதற்கு கூட சான்று கிடையாது. இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன ஒழிய நிதர்சனமான சான்றுகள் இதுவரையிலும் இல்லை. இப்போதுதான் முதன் முறையாக இவ்வளோ பெரிய செங்கற்களாலே கட்டப்பட்டு, உறைகிணறுகள் வைக்கப்பட்டு, ஓடுகால்கள் கட்டப்பட்டு, கழிவுநீர் செல்வதற்கான வழி வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு அமைப்புகள் இப்போது தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை என்று இதை சொல்லலாம். கீழடி ஆய்வை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மலர்விழி அருங்காட்சியகம் அமைக்க இடம் தேர்வு செய்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கம்மா எதுவும் கை வைக்க கூடாதுங்கிறது ஹைகோர்ட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சோட இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களோட ரெக்வஸ்ட்டை என் லெவலில் தர முடியாதானே, கவர்மெண்ட்டுக்கும் இப்போ கோர்ட்டில் நிலுவையில் வழக்கு இருக்குல்ல, அந்த கம்மாய் புறம்போக்கு தான் உங்களுக்கான அதுலேயே நம்ம பண்ணி கோர்ட்டு போட்ட உத்தரவை ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னா தென் வி கேன் கன்சிடர். அந்த கம்மாய் புறம்போக்கில் நீர்நிலையில் வர்ற எந்த விஷயமுமே மாவட்ட நிர்வாகம் அளவிலையும் அரசு நிர்வாக லெவலையும் அதை எடுக்க முடியாது. கம்மாய் புறம்போக்கு ரிலாக்ஸ் பண்ணி, ஏன்னா அது கோர்ட் ஆர்டர் படி தான் அதை தரக்கூடாதுங்கிறது. இப்போ அந்த இதில் இது மாதிரி உங்களோட ரெக்வஸ்ட் அதுதான் ஐடியல்னு சொல்றாங்கிறத அடுத்த என்கொயரியில நம்ம தெரியப்படுத்தலாம். கொடுக்கலான்னு கோர்ட் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துதானே we may consider. கீழடியில் அருங்காட்சியகம் என்ற தமிழ் ஆர்வலர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன்.